நம்மளுடைய எனர்ஜியை உயர்த்தலைன்னா நம்ம செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ஒருபோதும் வேலை செய்யாது. உண்மையை தான் சொல்கிறேன். அப்போ நம்ம அது எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய டெக்னிக்கில் எந்த ஒரு தவறும் இல்லை, அதே மாதிரி நம்மளுடைய அஃபர்மேஷன்லேயும் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் தான். நம்மளுடைய எனர்ஜி லோவாக இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய தாட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய அஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம விஷுவல் பண்ணக்கூடிய சீன்ஸாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் பவரே இல்லாமல் ஆயிரும். அப்போது நம்மளுடைய எனர்ஜியை ரேஸ் பண்ணணுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டெய்லி ரொட்டீனை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அதுலேயும் ஒரு குறிப்பாக 3 விஷயங்களை கண்டிப்பாக மாற்றணும். ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் எந்திக்கிறதுல இயர்லியராக எந்திக்க பழகணும். அதாவது ஒரு 7 மணிக்கு எந்திக்கிறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்கு எந்திக்க பழகணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபுட் இன்டேக்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். நல்ல ஆரோக்கியமான உணவாக தான் சாப்பிட்ணும். அடுத்தது நம்ம மைண்டில் வரக்கூடிய ஓவர் திங்கிங்கை ஷட் டவுன் பண்ணணும். அந்த ஓவர் திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய எனர்ஜி தேவையே இல்லாமல் செலவாகும். அதனால் அந்த ஓவர் திங்க் பண்ணுறதை ஷட் டவுன் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் ஏதாவது ஒரு கிரியா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மைண்ட் அளவுலேயும் சரி, நம்ம ஃபிசிக்கலாகவும் சரி, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ பண்ண விடணும், நம்ம அலோவ் பண்ணணும். இப்படி ஃப்ளோ ஆக ஆக உங்களுக்கே அது தெரியும், அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். அப்போ அந்த ஃப்ளோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி லெவல் ரேஸ் ஆகும். நம்மளோட எனர்ஜி லெவல் உயரும் போது நம்மளுக்குள்ளே நம்ம செய்யக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் தானே நடக்கும். அப்போது நம்மளுடைய ரொட்டீனை மாற்றணும். ரொட்டீனை மாற்றினீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி மேலோங்கும். எனர்ஜி மேலோங்கினா என்ன ஆகும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.